இதில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு கை மட்டும் வந்து அவங்கள தரன்னு இழுத்துட்டு போகுது. அவங்க அப்பா மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு காணாம போயிடுச்சு, பேக் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வீட்டை எரிச்சவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து திமிரா பேசிகிட்டு இருப்பார் ஸ்டேஷனில். என்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க தானே நீங்கள், உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் திமிரா பேசிகிட்டு இருப்பாங்க. வில்லன் தான் வந்துட்டு கெட்ட ஆன்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிவார். தீய சக்தியோட அறக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து இங்கே இருக்க எல்லாரோட ஆன்மாவையும் எடுத்து, பூமியில் இருக்க எல்லாரோட ஆன்மாவை எடுத்து பூமியை அழிச்சிட்டு அறக்கர் வந்து இங்கே வாழ்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார். இளவரசர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து சென்சேஷன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவனையும் கொண்டு வந்து கொலை பண்ணிடுவாங்க ட்ராகனை வச்சு. அவன் இடத்துக்கே போய் அவனை கொண்டுருவாங்க. இதனால் ஹீரோக்கு உடம்பு முடியாமல் போயிடும். பவரை யூஸ் பண்ணால் ஹீரோக்கு வந்து அந்த காயினை யூஸ் பண்ணால் அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்புலாம் சூடாயிரும். ஹீரோயினையும் கொல்ல பார்ப்பான் அந்த வில்லன். கடைசியில் ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுவார். ஹீரோயின் மூலம் வந்து ஒரு பேய் ஏவி விட்டு கொல்ல பார்ப்பான். ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார். அதனால் போய் வில்லன் வெட்டிட்டு வருவார். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வருவார். பற்றியா உண்மை வந்து எப்படியா சேகரிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வில்லனே உளறிடுவான். தான் வயலை நான் தான் அவனை ஏவி விட்டேன், நான் தான் சாத்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், நானே சாத்தானை வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வில்லன் வந்து ஒரு கொலை பண்ணியிருப்பான். சின்ன வயசில் தான் காதலிச்ச பொண்ணை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான். ஜெயிலுக்கு போயிடுவான். இதனால் அவங்க தாத்தா டெய்லியும் நைட்டு வந்து பேயாக மாறி ரொம்ப தொல்லை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவான். அந்த தாத்தாவோட ஆவியை வந்து வெளியே வந்துடும். அவங்க அப்பாவோட ஹெல்ப்னால் ஊதுபத்தி ஸ்டாண்டில் அடிச்சுக்குவான். அதை வந்து ஹீரோ கைப்பற்றிடுவார்.